இவர்கள் மாற்று அல்ல, நாம் தான் மாற்று, நாம் தமிழர் தான் மாற்று என்று நாம் தமிழர் கட்சியும் களத்தில் நின்றது. அறிவார்ந்த மக்களை, இதே தொகுதியில, மத்திய சென்னை தொகுதியில மக்கள் நீதி மையம் கட்சிக்கு இந்த தொகுதியினுடைய மக்கள் 92,000 வாக்குகளை போட்டிருக்கிறீங்க. மாற்றம் என்று நின்னாங்க, ஒரு பக்கம் வைங்க. அதே 2019 தேர்தலில் அமமுகவின் சார்பாக நின்ற தினகரனுடைய அந்த வேட்பாளருக்கு 24,000 வாக்குகள் போட்டிருக்கிறீங்க. ஏறக்குறைய 1.25 லட்சம் வாக்குகளை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. இப்ப நான் கேட்கிறேன், எதற்காக அவர்களுக்கு ஓட்டு போட்டீங்க? திமுக சரியில்லை, அதிமுக சரியில்லை, காங்கிரஸ் சரியில்லை, பிஜேபி சரியில்லை, மாற்றம் என்று இவர்கள் நிற்கிறார்கள் என்று தானே கமலஹாசனையும் தினகரனையும் நம்பி ஓட்டு போட்டீங்க. இந்த 1.25 லட்சம் மக்கள், இந்த 1.25 லட்சம் பேரை நான் நம்பி இப்ப கேட்கிறேன், இப்ப கமலஹாசன் யார் கூட இருக்கிறாரு? தினகரன் யார் கூட இருக்கிறாரு? ஒருத்தர் இங்கிட்டு கோபாலபுரம் போயிட்டாரு, இன்னொருத்தர் கமலாலயம் போயிட்டாரு. 1.25 லட்சம் மக்களுடைய கேதி. ஆனால் எங்களை நம்பி நீங்கள் ஓட்டு போட்டீர்கள். 35,000 மக்கள் ஓட்டு போட்டீர்கள். நம்பி உங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாங்கள் 2019 மாதிரி இப்படி நிக்கிறோம் தனிச்சு. அப்ப வெற்றி தோல்வி அல்ல இங்கு முக்கியம், மக்களுடைய நம்பிக்கை பெறுவதுதான் இங்கு முக்கியம். நான் அந்த 1.25 லட்சம் மக்களுக்கும் கேட்கிறேன், மாற்றத்திற்காக நீங்கள் நம்பி கமலஹாசனுக்கு வாக்களிச்சீங்க, மாற்றத்திற்காக நீங்கள் நம்பி டிடிவி தினகரனுக்கு வாக்களிச்சீங்க. இப்ப அவர்கள் நீங்க எந்த கட்சிக்கு இவர்கள் போக கூடாது என்று எந்த கட்சியை வெறுத்து நீங்க அவர்களுக்கு ஓட்டு போட்டீர்களோ அதே கட்சியினுடைய கூட்டணிக்கு போயிட்டாங்க. இப்ப இந்த 1.25 லட்சம் மக்கள் யாருக்கு ஓட்டு போட போறீங்க? மாற்றம் என்று வந்து நின்ற அவர்கள் உங்களை ஏமாற்றி விட்டார்கள். ஆனால் நாங்கள் தான் உண்மையான மாற்று என்று களத்தில் நின்று நாங்கள் நிரூபிச்சுட்டு இருக்கிறோம். 1.25 லட்சம் மக்கள் ஓட்டை எங்களுக்கு போடுங்க. மாற்றத்திற்காகத்தானே வாய்ப்பு அளித்தீர்கள். நீங்க பாருங்க, ஒரு ராஜ்யசபா எம்பி கேவலம். ராஜ்யசபா சீட்டு உனக்கு திமுக வேணா நேரடியாக திமுக சேர்ந்திருக்கலாமே. எதுக்கு 2018 கட்சி ஆரம்பிச்சு கூட்டம் போட்டு மாநாடு நடத்தி எல்லாம் பண்ணி வசனம் பேசி டிவியை உடைச்சி ஆழ்வார்பேட்டையிலிருந்து கோபாலபுரத்துக்கு போறதுக்கு ஏன் மதுரையில் மாநாடு போடுற மாங்கா? அப்ப கொஞ்ச நெஞ்ச எந்த ஒரு அரசியல் நாகரிகம் எதுவும் இல்லாமல் யாரை இவர்கள் வெறுத்தார்களோ, யாருக்கு எதிராக அரசியல் செய்ய வந்தார்களோ, யாருக்கு எதிராக மாற்றம் என்று முழங்கினார்களோ, யாருடைய ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று களத்திலே நின்றார்களோ அந்த கயவர்கள் கூட இன்றைக்கு கூட்டணி சேர்ந்து கும்மி அடிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். நான் மக்கள் நீதி மையம் கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட கேட்கிறேன், கமலஹாசனை விடுங்க, அந்த ஆள் ஒரு லூசு, அந்த ஆள் என்ன பேசுறான்னு அந்த ஆளுக்கே தெரியாது, ஒன்னும் புரியாது. கமலஹாசன் பேச்சு யாருக்காவது புரிஞ்சிருக்குதா முதல்ல? ஏன்னா அவருக்கே புரியாது என்ன சொல்றோம்னு. நான் கமலஹாசன் கட்சியில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள், எங்களை போன்று அங்க இருக்கக்கூடிய பட்டதாரிகள், வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், பேராசிரியர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எல்லாரையும் நான் பார்த்து கேட்கிறேன், எதற்காக கமலஹாசன் கட்சிக்கு நீங்க போனீங்க? எதற்காக கமலஹாசன் கட்சியில நீங்க உறுப்பினரா இருக்கிறீங்க, பொறுப்பாளர்களா இருக்கிறீங்க? திமுக அரசியல் சரியில்லை, அதிமுக அரசியல் சரியில்லை, இதற்காகத்தானே நீங்க போனீங்க. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்திற்காகத்தானே கமலஹாசன் கட்சிக்கு போனீங்க. இப்ப உங்களே கூட்டணிக்கு போயிட்டாரு, எதற்காக இதுக்கு மேல கட்சியில் இருக்கிறீங்க? மாற்றத்தை விரும்பக்கூடிய கமலஹாசன் கட்சியில் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் நாம் தமிழர் கட்சியினர் நாங்கள் பேரழைப்பு விடுக்கிறோம். மாற்றம் என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான். இன்றைக்கே கமலஹாசன் கட்சியில் உறுப்பினர்களை கீழ்ச்சி போட்டு நாம் தமிழர் கட்சியில் உறுப்பினராக பதிவு செஞ்சுக்கோங்க. நாங்கள் இப்போதும் சொல்கிறோம், இந்த தேர்தல் மட்டுமல்ல, நாங்கள் இந்த திமுக, அதிமுக, இந்த திராவிட கட்சிகளுக்கும் இந்திய கட்சிகளான காங்கிரஸ், பிஜேபி இவர்களுக்கு சபக்குழி விட்டு இவர்களை குழி தோண்டி புதைக்கிற வரைக்கும் நாங்கள் உறுதியாக நிற்போம். இவர்கள் கூட கூட்டணி சேர மாட்டோம். 2010 மதுரையினுடைய நாம் தமிழர் கட்சி ஆரம்ப மாநாடு, அந்த மேடையில் அறிவித்தோம், திராவிட கட்சிகளான திமுகவோட, அதிமுகவோட, காங்கிரஸோட, பிஜேபியோட, இந்திய கட்சியோட கூட்டணி கிடையாது அறிவிச்சோம். 14 ஆண்டுகள் கடந்து போயிடுச்சு. 14 ஆண்டுகளாக கொண்ட கொள்கையில உறுதியாக நிற்கக்கூடிய ஒற்றை கட்சி நாம் தமிழர் கட்சி. கடந்த காலத்தில் மாற்றத்திற்காக நின்ற கட்சிகள் எல்லாம் என்ன சொன்ன? திமுக காரன் கமலஹாசன் பிஜேபி பி டீம், நாம் தமிழர் கட்சி பிஜேபி பி டீம். போன தேர்தலில் வாய் தாண்ட கமலஹாசன் பிஜேபி பி டீம் நினைச்சு எப்படா கூட்டணியில் சேர்த்த மானகட்ட பயல்களா? கூட்டணியில் சேர்க்கிற ஸ்டாலினுக்கும் வெக்கமான சூடு சொல்றேன் இல்ல, அந்த கூட்டணிக்கு போற கமலஹாசனுக்கும் வெக்க சூடு சொல்ல, நோ சூடு நோ சொல்றேன், ரெண்டு பேருக்கும் மானகட்ட பயல்கள். அப்ப என்ன சொல்ல வர்றாங்க? நீ திமுகவுக்கு எதிராக நின்று திமுகவுக்கு வெளியே அரசியல் செஞ்சா நீ பிஜேபி பி டீம்,
திமுகவுக்கு எதிராக கமலஹாசன் அரசியல் செய்யும்போது பிஜேபியினுடைய பி டீம் இப்ப உள்ள போயிட்டார் இல்லையா? இப்ப கமலஹாசனை போல ஒரு ஆள் இல்ல. குட். என்ன மாதிரியான மனநிலை இது? இப்ப நாம் தமிழர் கட்சி பிஜேபியினுடைய பி டீம் சொல்றாங்கல்ல, ஒருவேளை கமலஹாசன் போல நாங்களும் சமரசம் செய்து கொண்டால் இதே திமுகவினுடைய இந்த 200 ரூபாய் ஊப்பி வாடகை வாயர்கள் சீமானை போல ஒரு பேச்சாளர் உண்டா? எவ்வளவு ஆக சேர்ந்த தத்துவத்தை பேசுறாரு. பிஜேபிக்கு எதிராக எவ்வளவு அழகா பேசுறாரு. அப்ப இவருக்கு பிஜேபி மேட்டர் இல்ல. திமுகவுக்கு எதிராக அரசியல் செஞ்சிடக்கூடாது, ஸ்டாலினுக்கு எதிராக பேசிடக்கூடாது. கருணாநிதி செஞ்ச அயோக்கியத்தனத்தை, ஸ்டாலின் செய்யக்கூடிய அயோக்கியத்தனத்தை, பித்தலாட்டத்தை, இவருடைய குடும்ப அரசியலை இதை தோல்விச்சு பேசிடக்கூடாது. உன் ஆட்சி மேல, உன் அரசாங்கத்து மேல நாங்க வந்து குற்றச்சாட்டை வைக்கிறோம்னா அதுக்கு பதில் சொல்லணும். மானம் உள்ள, சூடு சொரணை உள்ள, சோத்துல உப்பு போட்டு திங்கக்கூடிய திமுக காரன் மேடைக்கு மேடை சரிசமமா நின்று கருத்தியெல்லாம் நீ வாதம் செய்யணும். அதை விட்டு போட்டு என்ன பண்ணுவ? மேடையில் கல் எறிகிறது, சரக்க போட்டுட்டு வந்து திராவிட பானம் இருக்குதுல்ல, தேசிய பானம், கோட்டரை ஆஃபையும் போட்டு வந்து தகராறு பண்றது இதுவா? அப்ப மாற்றம் என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எவ்வளவு பயம் இவனுக்கு! நாம் தமிழர் கட்சி மக்களுடைய செல்வாக்கை, மக்களுடைய